தண்ணிலாம் போனா மழை வந்துச்சுன்னா இவ்வளவு தண்ணி நிக்கணும், நீச்சல் அடிச்சுன்னு தானே நாங்க போகணுமே. வருஷம் அப்படிதான் இருக்குது. இப்போ மு.க.ஸ்டாலின் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க வந்தாரு, அப்பதான் இந்த ரோடு போட்டாங்க, அதுக்கு முன்னாடி போடல. விஜய்க்கெல்லாம் வெற்றி வாய்ப்புன்றது பெரம்பூர் தொகுதியில். ஏன்னா இது திராவிட பாரம்பரியத்துக்கு ஒரு தொகுதி. இதோட அரசியல் பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துட்டு அவர் பேட்டியும் ப்ரெஸ் மீட்டும் கொடுக்க மாட்டேன்றாரு. எப்படிப்பட்டவனும் சபலம் வரும், அவன் எவனா இருந்தாலும் சரி, அது அவங்க பர்சனல். அதெல்லாம் நம்ம தலையிடவே கூடாது. நம்ம மூவி ஷீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பெரம்பூர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்திருக்கோம். எதுக்கு இங்க பெரம்பூர் வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் விஜய் போட்டியிடுறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதனால இங்க விஜய்க்கு ஆதரவு இருக்கா, இல்ல திமுக ஆதரவு இருக்கா, இல்ல வேற சில கட்சிகளுக்கு ஆதரவு இருக்கான்னு மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸ்டாலினுக்கு தான் போடுவோம். என் பொண்ணு கல்யாணம் எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை. எங்க வீட்டுக்காருக்கும் உடம்பு சரியில்லாதவரு. எங்களுக்கு கஷ்டம். என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சாரு, அந்த ஒரு நன்றி நினைக்கணும்ல. ஆமா, அவர் மூலியமா தான் நாங்க கல்யாணம் பண்ணோம். அந்த நேரத்துக்கு யாரு கொடுப்பாங்க? இப்போ போய் இப்போ உங்கள்கிட்ட வந்து நாங்க ஒரு 10,000 காரணம் நீ கொடுப்பியா? அதனால அவர்கிட்ட அவரு எங்க பொண்ணு மூலியமா கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் நடந்தது. அதுக்காக அந்த விசுவாசத்தை நாங்க போடுவோம். லாக்டவுன்ல எல்லாம் என்ன செஞ்சோம் நாங்கப்பா? எதுவுமே வாங்கலையே. லாக்டவுன்ல ஒண்ணுமே செய்யல. அவர் செய்யணும்னா செய்து இருக்கலாம். மனசால ஜனத்துங்களை மனசு பிடிக்கணும்னா பிடிச்சிருக்கலாம், அப்பயே பிடிச்சிருக்கலாம். அவருக்கு பிடிக்கிறதுக்கு இது இல்லையே, விட்டுட்டாரு. வேலைக்கு ஆக மாட்டாரு, நாங்க சொல்ல வரல. ஆமா, அந்த டைம்ல யார் உதவி பண்ணாங்களோ அவங்கள தான் நாங்க சொல்ல முடியும். எங்களுக்கு பசின்ற டைம்ல சோறு போட்டவங்கள தான் நாங்க நினைக்க முடியும். அந்த டைம்ல அவர் நினைக்கலையே. அவர் நினைச்சிருந்தா செய்யலாம். அவர் அப்ப ஷூட்டிங்ல இருந்தாரு. ஷூட்டிங்ல இருந்தப்ப என்ன செய்திருக்கலாம்? சும்மா அஸ்ட்டு ஒரு தண்ணி பாயிட்டாச்சு அவர் கொடுத்துருக்கலாம். கொடுக்கலையே அவரு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. காசு எல்லாமே சம்பாதிக்கலாம். நீ போனாலும் சம்பாதிக்கலாம். நீயும் அதுக்காக தான் வந்திருக்கிற, நானும் அதுக்காக தான் போய் நேரம் வரைக்கும். அதுக்காகலாம் நாங்கள் சொல்லலை. எல்லாருமே ஒரு மனச்சாட்சின்னு ஒன்று இருக்குது. ஆமாம், யார் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, நாட்டை காப்பாற்றணும். எங்களுக்கு தேவை நாட்டை அடுத்தவங்க கையில் எங்களை அடிமையாக வைக்கக்கூடாது. எங்களை அடிமையாக அடுத்தவங்க கையில் வைக்கக்கூடாது. அடுத்தவங்க கையில் நாங்கள் அடிமையாக போகிறதோட உங்கள் கையில் நீங்கள் வச்சுன்னு நாங்கள் எதுக்காக அடுத்தவங்க கையில் அடிமையாக இருக்கிறோம்? இப்போ ஒரு சிலிண்டர் வரல, அது அந்த நாட்டில் இருந்தால் இங்கே வரணும். அவங்களுக்கு நீங்கள் அடிமை தானே வச்சாங்க. எடப்பாடி என்ன செய்தாரு? மோடி பேச்சு கேட்டுருந்தா 2 வருஷம் லாக்டவுன் போட்டார். நாங்கள் சோத்து கூட இல்லாமல் துணியை கூட விற்று சாப்பிட்டோம். அந்த டைமில் என் பிள்ளைங்க பட்னி பசிமா இருந்தாங்க. ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத மாற்றுத்திறனாளி பசங்களை வச்சுன்னு இருக்கிறேன். அந்த டைமில் எங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? எதுவுமே கொடுக்கல எங்களுக்கு. அவர் ஆட்சி தானே நடந்தது. அதே அம்மா இருந்திருந்தாங்கன்னா விட்டு இருப்பாங்களா? விட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க இல்லை. இவங்க கையில் கொடுத்தாலும் அவங்களுக்கு தான் போகும். எதனால? இவங்களுக்கு தலைமையாக நம்மளுக்கு ஒரு பார்க்குறாங்க பொறுப்பாக. என்ன காரணம்னா அவர் தான் நிறைய மாற்றம் வரும்னு சொல்லியிருக்காருல்ல. அதனால எல்லாரும் ஃபேமிலியும் தான் கஷ்டம் இருக்குது. எந்த ஃபேமிலியில் கஷ்டம் இல்லை? இதே ஆண்டுனுங்கிற கட்சியில் ஃபேமிலியில் கஷ்டம் இல்லாமல் இருக்குதா? எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்குதா செய்யும். அது என்ன செட் பண்ணாலும் அவர் தான் ஜெயிப்பார். பண்ணியிருக்காங்க தான். ஆனால் இது இப்போ மு.க.ஸ்டாலின் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே வந்தார், அப்போதான் இந்த ரோடு போட்டாங்க, அதுக்கு முன்னாடி போடல. அப்போ அவர் இந்த பக்கம் வராருன்னா எதனா ஒண்ணு பண்றாங்க, அதுக்கு முன்னாடிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆமா ஆமா, அதுக்கு முன்னாடிலாம் எதுவுமே பண்றது கிடையாது. தண்ணிலாம் போனா மழை வந்துச்சுன்னா இவ்வளவு தண்ணி நிக்கணும், நீச்சல் அடிச்சுன்னு தானே நாங்க போகணுமே. வருஷம் அப்படிதான் இருக்குது. மாற்றம் வரணும்னு தானே நாங்க வேற கட்சிக்கு ஓட்டு போடுறோம்னு சொல்றோமே. மாத்தணும், அதுக்கு தான் நாங்க போடுறோம். ஜெயிப்பாரு அவரு. அதெல்லாம் கிடையாது. பேசினே தாங்கிறாங்க, வேற எதுவுமே பண்ணவே இல்லை. பேசினே இருந்தா எப்படி நடக்கும்? இல்ல, மக்கள் கொஞ்சம் திங்க் பண்றாங்க இல்லையா, புதுசா அது இதுன்ட்டு இல்ல. யாரோ ஒருத்தர் நிக்கிறாங்க. அது விஜயா இருந்தாலும் யாரு இருந்தாலும் எதிர்பார்க்கறாங்க. மக்கள் எதிர்பார்க்கறாங்க நான் நினைக்கிறேன். கொஞ்சம் எஜுகேட்டட் பீப்புள் திங்க் பண்றாங்க. அதை டைவர்ட் பண்றதுதான் இந்த இஷ்யூஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆனா சில மக்கள் இருக்காங்க தேவையில்லாததெல்லாம் யோசிக்கிற மாதிரி. ஆனா அதை மீறி யோசிக்கிற மக்கள் வராங்க. நியூ ஜெனரேஷன் வருது, அவங்க கண்டிப்பா போடுவாங்க, ஜெயிப்பாருன்ட்டு 100% நம்பிக்கை இருக்கு. அதை விட விஜய் அண்ணாவோட இது மூப்பு நிறைய இருக்காங்க. நல்லா இல்ல இருக்கு இருக்கு. இதை தாண்டியும் மக்கள் இப்படியும் புதுசா வந்தா நல்லா இருக்கும். விஜய் சாருக்கு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. எங்களை மாதிரி ஜனங்க, என்ன போல யோசிக்கிறவங்க கண்டிப்பா சப்போர்ட் இருக்கு. கண்டிப்பா வருவார். விஜய்க்கெல்லாம் வெற்றி வாய்ப்புன்றது பெரம்பூர் தொகுதியில். ஏன்னா இது திராவிட பாரம்பரியத்துக்கு ஒரு தொகுதி.
75 ஆண்டு காலம் திராவிட இயக்கங்கள் வந்து ஜனங்களுக்கு செஞ்ச நன்மைலாம் இருக்கு. விஜய் திடீர்னு வந்து வெற்றி போட்டு ஜெயிக்கிறது சாதாரணமான விவகாரம் இல்லை. அரசியலில் வந்து அனுபவம் வேணும். எல்லா சினிமா நடிகரும் முதலமைச்சராக எண்ணம் வந்து தவறானது. அவர் இதெல்லாம் பரிசீலனை பண்ணோம். வெற்றி பெற்றா வாய்ப்பு இல்லை. பெரம்பூர் பகுதி பொறுத்தளவுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அவர் வந்து 2 தொகுதியில திருச்சியிலயும் நிக்கிறேன் இருக்காரு, இங்கேயும் நிக்கிறேன் இருக்காரு. அப்ப இங்க வந்து அதிமுக ஜெயிக்க முடியாது நினைக்கிறீங்க? அதிமுக மட்டும் கூட்டணி தான் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆனால் பிஜேபி கூட்டம் வர சொல்ல இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்துக்கும் பிஜேபி எதிரான அணி. இன்னைக்கு பெட்ரோல் வந்து பைப்லேயே கொடுக்குறேன்றாங்க. வீட்டுக்கே பெட்ரோல் கிடையாது, எல்லா ஹோட்டலும் மூடிட்டாங்க. பொய்யான ஒரு தகவலை கொடுக்குறாங்க. அதுவும் பிஜேபியில் இருக்கிற நிர்மலா சீதாராமன் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. பிஜேபி அதிமுக கூட்டணி இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நலனை கூட ஒருத்தரும் கேட்கறதில்ல. கூட்டணி தான் பார்க்குறாங்க. தமிழ்நாடுன்ற அந்த உணர்வு, மாநில உணர்வுல அவர் இல்லை. அதனால இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுறவங்களும் நிறைய வாய்ப்பு. இளைஞருக்கு போடுன்னு சொல்கிறாங்க. இளைஞர் வந்து எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் இளைஞர்களுக்கு கல்வியெல்லாம் வசதி பண்ணுறது திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கிறார். விஜய் அரசியல் வந்து இப்போ நிறைய வதந்திகள் நம்ம பார்க்குறோம். தனிப்பட்ட முறையில் தான் குடும்பத்தையே சரியாக நடத்தாத ஒரு அரசியலில் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்ற சூழ்நிலை. தன் பிள்ளைகளே மனைவியை பார்க்காத வேற ஒரு ஊடா அப்படின்ற மாதிரி ஒரு தவறான கருத்துலாம் வருது. இந்த இதெல்லாம் கேட்க சொல்ல விஜய்க்கு வந்து வாய்ப்பு வரும். ப்ரோ அவர் வந்து காரண கருத்தாலாம் இல்லை, சரிங்களா? அவர் வந்து செய்யறது சொல்றது செய்வாருன்னு நம்புறோம். செய்வார். இப்ப தாவிக மேல நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வருது. அப்ப அவங்களுக்கு ப்ரோ அதெல்லாம் வந்து அவங்க பர்சனல் விஷயம் ப்ரோ. அதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது, சரிங்களா? பர்சனல் விஷயத்துல எதுவுமே இன்க்ளூட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு என்ன செய்வாருன்றதை யோசிக்கணும். அதை மட்டும் தான் யோசிக்கணும், சரிங்களா? அது அவர் பண்ணுவார். திமுக இங்க ஜெயிக்கிறது திமுக பெரிய எனக்கு தெரிஞ்சு தெரியல ப்ரோ. திமுக ஜெயிப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் விஜய் வந்து எதிர்கட்சியா கூட வருவார்ல, சொல்ல முடியாதுல்ல. இப்போ வந்து அவர் கூட்டணி வைக்கணுமா தனித்து நிக்கிறது? தனித்து நிக்கிறது தான் ப்ரோ. ஏன்னா வெண்டிய கூட்டணி எல்லாம் கூட்டணி நிக்கிறது ஓகே இல்லை. தளபதி கிட்ட மட்டும் தான் நிக்கணும். அவர் மட்டும் தான். நாம் தமிழர் அதிமுக வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் அதிமுக சுத்தமா சான்ஸ் இல்லை ப்ரோ. டவுன். என்ன காரணம் ப்ரோ? நாம் தமிழர் அதிமுக கட்சி பத்தி நம்மளுக்கே தெரியும். இப்போ அதிமுக வந்து யார் கீழே இருக்காங்க, யார் கிட்ட இருந்து வந்தாங்க, எல்லாமே நம்மளுக்கு தெரியும். நாம் தமிழர் வந்து எங்க இருந்து வந்தாங்கன்னா அதுவும் நம்மளுக்கு தெரியும். அவர் என்ன மாதிரி ஃபோர்ஜரி பண்ணி பேசுறாருன்னு சொல்லிட்டு அதுவும் தெரியும். யூசல் விஜய் தான். விஜய் கண்டிப்பா. ஏன்னா இங்க வந்து நிறைய இன மக்கள் இருக்காங்க. முஸ்லீம் 10%, வன்னியர்கள் 10%, அந்த மாதிரி இருக்காங்க. அதனால நல்ல தேர்வு தான் இருக்காரு. இங்க வந்து சேரி சேலை நிறைய இருக்கு இல்லையா, அதனால நிறைய ஓட்டு இருக்கு. யார் வேணா நிக்கலாம் இந்த இடத்துல. சரி, விஜய் நிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால வாய்ப்பு இருக்குது. சரியா தேர்ந்தெடுத்து நினைக்கிறீங்களா பெரம்பூர்? சரியா தேர்ந்தெடுத்துக்காரு. ஏன்னா இது வந்து நிறைய இன மக்களா இருக்காங்க இல்லையா, வெறும் இந்த சமூகத்து மக்கள், நிறைய சமூகத்து மக்கள் இருக்காங்க. அதனால வாய்ப்பு நிறைய இருக்கு அவருக்கு. திமுக ரொம்ப வெயிட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் இல்லை. ஒரு பக்கத்து கொளத்தூர் ஸ்டாலின் சார், இங்க வந்து ஆர்டி செகண்ட் இருக்காரு. அப்படிலாம் இல்லை, ஜெயிக்கலாம். அவங்க 2 பேருக்கு தான் போட்டியே. ஆமா, 2 பேர் தான் போட்டியா. விஜய் வந்து அவரோட பர்சனல் இஷ்யூஸ் வச்சு அவர் காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உள்ள நினைக்கிறீங்களா? அதனால அவர் ஓட்டு குறையும் நினைக்கிறீங்களா? இல்ல ப்ரோ, அது வந்து பர்சனல் வந்து யார் வேணா இது பண்றது. இப்ப பர்சனல் எடுத்துட்டா அவங்க கட்சியில நம்ம பர்சனல் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து அதை பத்தி பேசலாம். இது இவர் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அப்படி பயம் தானே அது. யார் வேணா நம்ம பர்சனல், இப்போ உங்க பர்சனல் எடுத்து நான் பேசலாம். அது வச்சு உங்களோட வீக்னஸ் பண்ணலாம். அதனால தான் இது. அதனால பயம் தான். வேற ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா பட் வந்து மக்கள் வந்து எது பக்கம் நிற்கிறாங்க. இப்போ விஜய் என்ன வரலன்னு வச்சுக்கோங்களேன், பாரிசல் யாருக்கும் தெரிஞ்சு, எனக்கும் தெரிஞ்சுக்காது, உங்களுக்கும் தெரிஞ்சுக்காது இல்லையா. அதனால தான் நம்ம நிறைய விஷயம் தெரியாது. இப்போ ரீசெண்டான 2 வயசு குழந்தை, அந்த ஏர்போர்ட்டு, அந்த இதில் இருக்காது, நம்ம தெரிஞ்சுக்காது. இவர் வந்தனா நம்ம போய் பார்க்கணும். இல்லை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டிஎம்கேல ரொம்ப வருஷமாக கட்சியில் இருக்குது, நம்ம அவருக்கே போட்டுருக்கோம். அதுக்காக தான். ஏடிஎம்கே என்டிகேவா? அதாவது என்டிகே வந்து நாம் தமிழ் கட்சி தெரியல. அவங்க வாயால் தான் அனுப்பிச்சு போகிறாங்க அவங்க. அது ஏடிஎம்கே வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, இந்த 3 கட்சிலாம் இப்போ வந்து இதுவாக இருக்குது. இப்போதைக்கு வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகே தானே. இப்போ வந்து அவங்க கூட்டணிலாம் பிரிஞ்சு போகிறாங்க. இப்போ சசிகலா அவர்கள் வந்து கூட வேறு கட்சி இது பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே பார்ப்போம். சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஏடிஎம்கேக்கும். பட் பார்ப்போம், என்ன மாற்றம் வேணும் இல்லையா. குப்பமேடு, எழிநகர் குப்பமேடு பெரம்பூர்ல தான் வரும். அதுவும் அதுல வந்து இடுகாடு 3 ஏக்கர், கிறிஸ்துவர், முஸ்லீம்,
மூணு பேருக்கும் 3 மதத்துக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. 9 ஏக்கரா 3 மதத்துக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. பெரம்பூரில் நல்லா தான் செஞ்சிட்டு இருக்காங்க. இதோட அரசியல் பார்த்தீங்கன்னா வீட்டில் உக்காந்துட்டு அவர் பேட்டியும் ப்ரெஸ் மீட்டும் கொடுக்க மாட்டேன்றாரு. வீட்டில் உக்காந்துன்னு புஷி ஆனந்த் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாரு. ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தா எப்படி ப்ரோ? மக்கள் மத்தியில் வந்து மைக்கை பிடிச்சி பேசினா தானே தெரியும். ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தா தான் அவரோட பீச் தெரியும். அவரோட பப்ளிக் சர்வீஸ் எப்படி இருக்கும், அந்த ஃபீல்டு ஒர்க் எப்படி பண்ணுவாருன்னு தெரியும். அவர் வீட்டில் உக்காந்துன்னு இது பேப்பரில் மாதிரி விடுறாரு. அப்போ எப்படி ப்ரோ எல்லாருமே தெரியும்? இப்போ பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை, இல்லை மகளிர் கட்டணம் இல்லாத பேருந்து, அதுக்கப்புறம் தான் முதல்வர் திட்டம், காலை முதல்வர் திட்டம், காலை உணவு திட்டம், நிறைய திட்டம் சொல்லப்போனால் அடிக்கிட்டே போயிட்டுருக்கலாம் ப்ரோ. அவர் இருக்கும்போது அவர் வந்து எவ்வளோ நல்லது தான் பண்ணிட்டு இருக்காரு, கெடுதல் பண்ணலையே. பப்ளிக்கு எல்லாருமே வந்து வாய்ப்பு இருக்குது ப்ரோ. வாய்ப்பு இருக்குங்க, மாற்றம் வரணும். என்ன ஏன் மாற்றம் வரணும் எதிர்பார்க்குறீங்க? இது சரியில்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ எங்கள் தொழில் வரைக்கும் எடுத்துங்க, மற்ற எதுவுமே தேவையில்லை, அது அப்புறம் பிரச்சனை. எங்கள் தொழிலில் 2013 ஆகஸ்ட் 25 மீட்டர் ஏற்றினாங்க. 25 rupees 12 ரூபா கிலோமீட்டர். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த எடப்பாடி கவர்மெண்ட் இருக்கும்போதும் சரி ஒன்றும் பண்ணலை, ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து ஒன்றும் பண்ணலை. இதுக்கும் நாங்கள் எல்லாம் டிஎம்கே தான். ஆனால் இவ்வளோ நாள் போராடி இது வரைக்கும் எதுவுமே இல்லை. அப்புறம் எதுக்கு நாங்கள் மறுபடியும்? ஆமாம், ஃபர்ஸ்ட்லாம் டிஎம்கே தான். போன ஓட்டெல்லாம் டிஎம்கே, எம்பி எம்எல்ஏ எல்லா ஓட்டும் டிஎம்கே தான். ஆனால் இந்த வாட்டி மாற்றம் வரணும், எங்களுக்கு நல்லது நடக்கும். அதெல்லாம் வந்து எவன் யோகியமாக இருக்கிறான்? நானே யோகியம் கிடையாது, புரியுதுங்களா? நானே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நானே சுத்தம் கிடையாது அந்த விஷயத்தில். எப்படிப்பட்டவனும் சபலம் வரும், அவன் எவனா இருந்தாலும் சரி, அது அவங்க பர்சனல். அதெல்லாம் நம்ம தலையிடவே கூடாது. நம்ம என்ன தேவை அதை வரைக்கும் நமக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம பார்க்க. நம்ம கட்டி உன்னோட பிரச்சனையை நான் பார்க்கக்கூடாது, அது உன்னோட பிரச்சனை. அது ஏங்க இவ்வளோ காலம் அப்படிதாங்க இருந்தது. இவ்வளோ காலம் எல்லா இடமும் அப்படிதான் சொல்லுவாங்க, திமுக வெயிட்டு அப்படி. ஆனால் இப்போ கொஞ்சம் வீக்கு தான். அதெல்லாம் சான்ஸ் இல்லை. அதிமுக கொண்டா வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர்லாம் வந்து அதெல்லாம் வாய்ப்பு வரணும்னா இன்னும் 100 வருஷம் ஆகணும். ஆமா, கண்டிப்பாங்க. 8% தானே வாங்கிக்கிறேன். எங்கேயாவது ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சுக்கிறியா? வாய்ப்பே கிடையாது. ஒரு 50 சீட்டு வரணும்னால அவர் இன்னும் 4-5 எலெக்ஷன் பார்க்கணும். புரியுதுங்களா? நன்றி.